உடல் பருமனை குறைக்க தவறான அறுவை சிகிச்சை செய்து என் மகனை கொலை செய்து விட்டனர் என புதுச்சேரி இளைஞரின் தாய் கண்ணீர் விட்டு கதறி எழுத போலீசில் புகார் அளித்துள்ளார். புதுச்சேரி வானவில் நகரை சேர்ந்தவர் துரைச்செல்வம். இவரது 26 வயது மகன் ஹேமச்சந்திரன் உடல் பருமனால் அவதிப்பட்டு வந்த நிலையில் சென்னை பம்பலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று முன்தினம் அவருக்கு கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஆபரேஷன் தொடங்கிய 10 நிமிடங்களில் ஹேமச்சந்திரன் இறந்துவிட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஹேமச்சந்திரன் தந்தை செல்வநாதன் சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை மதியம் போய் அட்மிட் ஆகணும். திங்கக்கிழமை காலையில் ஆப்ரேஷன் 9 மணிக்கு. எந்த செக்கப்பில் போய் சேர்ந்தோம், பிபி சுகர் பார்த்தாங்க, எல்லாமே நார்மல். அந்த பெரிய ஹாஸ்பிட்டல்லே எல்லாம் செக்கப் எடுத்துட்டோம் நாங்கள் நார்மலாக. அப்பேர் ஹாஸ்பிட்டல்லையே மயக்கம் கொடுக்குற டாக்டர் ஃபிட்னஸும் கொடுக்கல. அந்த ரெக்கார்டும் கையில் எடுத்தாந்துக்கிறோம். இதெல்லாம் பார்க்காம 9 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்ன டாக்டர் நேராக 9 மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டார். பையனும் 9 மணிக்கு போயிட்டான். உள்ள மயக்கம் டாக்டரில் ஒன்றும் இல்லை. திடீர்னு பவர் 15 நிமிஷத்தில் வெளியே டாக்டர் ரத்தோடு வந்து அவனுக்குன்னா பயந்துட்டாங்க. பிபி அதிகமாகிடுச்சிங்க, ஹார்ட் இது ஆகிடுச்சிங்க. திடீர்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறதுங்கன்னா நானே நான் பார்த்த பெரிய ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸு டாக்டர் டீமை வர வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்டுன்னு போனாங்க என் பிள்ளைய. அதோட என் பிள்ளை வந்து எங்கே தந்து சாவச்சிட்டானோ. மேலும் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்துள்ளனர். தம்பிக்கு ஒன்றும் தெரியாது, அவனை விட்டுட்டானே போயிட்டனே. அப்பா அப்பாடி அவருக்கு வேணான்னு சொன்னேன்ப்பா. அப்பா நான் வேணான்னு என்னை விட்டு போயிட்டியா அப்பா.